இன்னைக்கு நம்ம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 தேர்ட் எபிசோடு தான் பார்க்க போறோம். மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அந்த செவரை தாண்டி போக முடியுமான்னு ஹாப்பரும் கத்தி வச்சு கிழிச்சுக்கிட்டு இருப்பாரு. லெவனோட பவரை யூஸ் பண்ணுவான், ஆனா எந்த ஒரு பிரயோஜனம் இருக்காது. இல்ல மேபி நான் சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் எனர்ஜி கிடைச்சா என்னால நீக்க முடியும்னு சொல்லி ஹாப்பரோட சாப்பாடை சாப்பிடலான்னு போனா, இங்க பாரு, நீ ஆல்ரெடி ஃபுல் எனர்ஜியோட தான் இருக்கிற, இருந்தாலும் உன்னால அதை நீக்க முடியலனா அதை நீக்க முடியலன்னு தான் அர்த்தமே தவிர வேற எதுவும் கிடையாது. அடிஷனலா அதுக்கு அந்த செவுத்துக்கு பின்னாடி தான் ஹாலி இருப்பான்னு எந்த ஒரு கேரண்டியும் இல்லையேன்னு சொல்லக்குள்ள லெவன் பேச்ச மதிக்கல. ஒழுங்கா உங்ககிட்ட இருக்கிற சாப்பாடை கொடுன்னு கேட்கும்போது ஹாப்பரும் கொடுக்குறாரு. அது பீஃப் பேக்கனா தான் இருக்கும். இது ஒரு சாப்பாடுன்னு எனக்கிட்ட வர கொடுக்குறியாங்கிற மாதிரி ஹாப்பரை பார்த்து முறைக்க, அப்ப அங்க சில வண்டிகள்லாம் வர மாதிரி சத்தம் கேட்குது. இன்னும் சொல்ல போனா அந்த வண்டிகள்ல ஏதோ அல்ட்ராசோனிக் சவுண்டை வச்சு லெவனை தேடிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சத்தங்கிறது அவன் மேல பட்ட உடனே அவர் மாதிரி பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிடுறான். இங்க வில்லோட அம்மா வில்லும் ராபினும் அவளை ஏமாத்திட்டாங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க ரெண்டு பேரையும் தேடி கார் எடுத்துட்டு வருவாங்களா. அப்ப கரெக்டா ஆப்போசிட்ல ராபினும் வில்லும் வரத பார்த்தோன்னே அவங்கள கார்ல ஏத்திக்கிட்டு வில்ல டைரக்டா திட்டல, இருந்தாலும் சும்மா உட்காந்துருந்த வில்ல நீதாண்டி கூட்டிட்டு போனங்கிற மாதிரி ராபினை வச்சு கிளி கிழிச்சிட்டு இருக்கும் போது அப்போ வில்னா கொஞ்சம் கோவத்துல அவங்க அம்மாவை கத்தி விட்டுட்டு, இங்க பாருங்க, நீ என் அம்மா தான், ஆனா அதுக்குன்னு நீங்க சொல்ற பிளான் எல்லாமே எல்லா நேரத்துல கரெக்டா இருக்கணும் அவசியம் கிடையாது. நீங்க போட்டு கொடுத்த பிளான் ஒரு கோழி முட்டை பிளான். உங்களோட பேச்சை மீறி போனங்காட்டி தான் ஹாலி எப்படி காணாம போனா அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு தெரிய வந்துச்சு. ஹாலிக்கு அடுத்தது வேற ஒரு பையனையுமே அந்த வெக்னா கடத்த போறான். அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவனை காப்பாத்தணும்னு சொல்லும் போது, ஓ இவ்வளவு விஷயம் இருக்கா அப்படின்னு அவங்க அம்மா கொஞ்சம் காமாகறாங்க. இப்போ அப்படியே ஹாலி படிச்சுட்டு இருக்கிற அந்த பிரைமரி ஸ்கூல்ல தான் காட்டுறாங்க. அங்க டெரிக் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பையனை ஒருத்தனை காட்டுவாங்க. ஹாலிக்கு அடுத்தது அந்த டெரிக்ங்கிற பையனை தான் நம்ம ஹென்றி டார்கெட் பண்ணியிருந்திருக்கான். அங்க ஸ்கூல்லயும் வந்து நிக்கிறான். இப்போ அப்படியே சீன் கட் பண்ணா நம்ம ஹாலிய ஹென்றி பையன் அவனோட வீட்டுல கூட்டு போய் வச்சிருந்திருப்பான்ல. ஹாலி சுத்தமா பயப்படவே இல்லை. இந்த ஹென்றி மேல அவளுக்கு அவ்வளோ நம்பிக்கைங்கிறது இருக்குது. அந்த அளவுக்கு ரொம்ப நம்புறா. அடுத்ததாக ஹாலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து காப்பாத்தி கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்திருப்பான்ல. ஸோ அடுத்தது டெரிக் அப்படிங்கிற உன்னோட ஒரு ஃப்ரெண்டை தான், உன் கிளாஸ்ல இருக்கிற ஒரு பையனை தான் கூட்டிட்டு வருவேன்னு சொல்ல, அவனையாங்கிற மாதிரி ஹாலி ரியாக்ட் பண்ணுவாளா. ஏன் உனக்கு அந்த பையனை பிடிக்காதா? பிடிக்காதுன்னா சொல்லு, அந்த மான்ஸ்டர்ஸ் அவனை சாப்பிட்டுன்னு அங்கேயே விட்டு இருந்தாங்கிற மாதிரி ஜோக்லாம் பண்ணிட்டு, சரி பாப்பா, இந்த மாதிரி இன்னைக்கு நான் ஒரு சின்ன வேலையா வெளியே போக வேண்டியதா இருக்கும், போயிட்டு வரக்கு கொஞ்சம் லேட் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, நீ மட்டும் தான் தனியா இன்னைக்கு ஸ்டே பண்ணணும், ஆனா கவலைப்படாத, உன்னால சமாளிச்சிக்க முடியும்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் எனக்காக நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, எக்காரணம் கொண்டும் காட்டுக்குள்ள போயிடாத. ஏன் காட்டுக்குள்ளதான் அந்த மான்ஸ்டர்ஸ் இருக்குதான்னு அவ கேட்பாளா. கரெக்டு தான், காட்டுக்குள்ளதான் இருக்கு, நீ அதுங்களை தேடுற வரைக்கும் அது உன்னை தேடாது, என்ன புரிஞ்சுதானே? அங்கிருந்து கிளம்பக்குள்ள மெயில் பாக்ஸ்ல உனக்காக ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன் பாருன்னு சொல்லும் போது அவளும் பாக்குறா. அது ஒரு கேசட் பிளேயரா இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு பயங்கர சந்தோஷமா அவள் வீட்டுக்குள்ள போகக்குள்ள காட்டுக்குள்ள இருந்து யாரோ ஒருத்தங்க ஒளிஞ்சிருந்த ஹாலியே பார்க்க அவளுக்கும் யாரோ பாக்குறாங்கிற உணர்வுங்கிறது ஏற்படுது. இங்க ஹாப்பரும் லெவனும் இருந்த அந்த சவுத்துக்கிட்ட ஆபீசர்ஸ் வந்துருப்பாங்கல்ல. லெவன் அப்சைட் டவுன்ல தான் இருக்கிறா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த எட்ல அவங்க ரோந்து பணியில ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க யூஸ் பண்ற அந்த அல்ட்ராசோனிக் சவுண்ட்ல பாதிக்கப்பட்டு நம்ம லெவன் அந்த இடத்துல ஒரு மாதிரி சுயநினைவே இல்லாம படுத்திருப்பாளா. அந்த டிவைஸ்ங்கிறது டைரக்டா அவளை டார்கெட் பண்ணா பயங்கரமான டேமேஜும், அந்த டிவைஸ்ங்கிறது ஆன்ல இருந்தா கொஞ்சம் பக்கத்துல இருக்கும்போது டைரக்டா அவளோட பாடியில படலினாலுமே அதோட எஃபெக்ட்ங்கிறது அவளை மூவ் ஆக முடியாம அதே இடத்துல படுக்க போட்டிருக்குது. எங்கேயாவது இங்க கீது வந்தானுங்கன்னா முச்சலாங்கிற மாதிரி ஹாப்பரும் கன்னை வச்சு தயாரா இருக்க, அங்க அந்த ஆபீசர் கிளம்புறதுக்கு முன்னாடி சூச்சு போயிட்டு இருப்பானா. அண்ட் அப்பதான் நம்ம ஹாப்பர் சொருகி வச்ச கத்தி அவனுங்க எடுக்கிறானுங்க. ஸோ மேபி இந்த இடத்துல அவங்க இருந்திருந்திருக்கலாம், மேபி உப்ப கூட இருக்கலாமோன்னு சொல்லிட்டு அந்த ஒரு டிவைஸ் இருக்குதுல, அதை 360 டிகிரி ரொட்டேட் பண்றாங்க. கரெக்டா 11 கிட்ட வரும்போது 11 வழி தாங்க முடியாம கத்த, ஓகே இங்கதான் இருக்கிறான்ட்டு மெதுவா அவளை பிடிக்கிறதுக்காக வந்துகிட்டு இருப்பாங்க. கிட்ட நெருங்குவாங்க. ஹாப்பர் அங்க இருக்கிறாருன்னு பார்த்தோன்னே ஷூட் நடக்க ஆரம்பிக்கும். ஹாப்பரும் தொடர்ந்து சுடுவாரு. ஆனா மேகசைன் முடிஞ்சோடனே எக்ஸ்ட்ரா பேக்கா பேக்ல வச்சிருந்திருக்காரு. அது வர 11ஓட தலைக்கு முட்டு கொடுத்துருப்பாரு. அதனால நேரா 11 கிட்ட அந்த மேகசைன்ஸ் எடுக்க வர, இந்த கேப்ல ஆபீசர்ஸ் அந்த இடத்த வச்சு சர மாதிரியா ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஹாப்பர் அங்க நின்று இருந்தாருன்னா அவ்வளவுதான், காலி போல. அவனுங்களும் ஷூட் பண்ணி முடிச்சுட்டு மெதுவா நம்ம ஹாப்பரை நெருங்கி வரக்குள்ள ஹாப்பர் கையில வச்சிருக்க கிரனேட தூக்கி போட்டு பிளாஸ்ட் பண்றாரு. கிடைச்ச கேப்ல புல்லட்ஸ் லோட் பண்ணவரு அந்த சவுண்ட் எழுப்புற டிவைஸ் இருக்குதுல, அதை ஷூட் பண்ணி தரமட்டமாக்குறாரு. அந்த டிவைஸ் அழிச்சங்காட்டி 11மே நார்மல் ஆயிடுறா. அங்க இருக்கிற ஆபீசர்ஸ் எல்லாம் தூக்கி போட்ட பந்தாட ஆரம்பிக்க, இங்க ஸ்டீவ், டஸ்டின், ஜானத்தன்ட்டு இவங்க எல்லாருமே அந்த பேஸ்மெண்ட் இருக்கிற இடத்துக்கு வராங்களா. ஈவன் நான்சியுமே லூகாஸையும் நம்ம மைக்கையும் கூப்பிட்டு அங்க வருவா. வெளியில நின்று கதை பேசினதுலாம் போதும், உள்ள வாங்கடான்னு ராபின் கூட்டிட்டு போக, அங்க உள்ள போனதுக்கு அப்புறம் வில் தான் சொல்லியிருந்திருப்பான் இந்த மாதிரி அடுத்த டார்கெட் அப்படிங்கிறது டெரிக்ங்கிற ஒரு பையன். ஆனா அதை எப்படி மாமே இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னு நான்சி கேட்கும் போது தான் நான் அதை பார்த்தேன்னு சொல்லுவான். ஏன்னா அன்னைக்கு ஸ்கூல் லஞ்ச் பிரேக்ல அவங்க பாதியில காட்டுக்குள்ள வந்துட்டு இந்த பிளான்லாம் போட்டுட்டு இருக்கும் போது அவனுக்கு சம்திங் ஏதோ ஒரு பொண்ணோட கண்ணுல இருந்து சில விஷயங்கள்லாம் பாக்குற மாதிரி ஃபீல் ஆயிருந்திருக்கும். அந்த பொண்ணுங்கிறது ஹாலியா இருக்க வாய்ப்பு இருக்கு. இன்னும் சொல்ல போனா வெக்னாவோட கண்ணு மூலமா நான் வந்து ஹாலியோட கண்ணு மூலமா பார்த்தேன்னு சொல்லுவான். அதாவது என்னன்னா
வெக்னாவால மத்தவங்களோட மைண்டுக்குள்ள போக முடியும். சோ ஹாலியோட மைண்டுக்குள்ள வெக்னா போயிருந்திருக்கான். அதனால வெக்னா எதை பாக்குறானோ அதை வில்லால கொஞ்ச நேரத்துக்கு பார்க்க முடியும். ஒரு விஷன் மாதிரி அவனுக்கு வரும். அண்ட் வெக்னா ஹாலியோட மைண்டுக்குள்ள இருக்கிறாங்க போது ஹாலியோட கண் வழியா தான் நம்ம வில் பாக்குற மாதிரி இருந்திருக்கும். இன்னைக்கு காலையில கூட ஹாலியோட அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு போயிருந்திருக்கும் போது அங்க ஒரு வேன் வந்து இறங்கிட்டு அதுல இருந்து பசங்க எல்லாருமே கிளாஸ் அட்டன் பண்றதுக்கு வருவாங்களா, இறங்கி வந்துட்டு இருப்பாங்க. அதுல அந்த டெரிக் அப்படிங்கிற அந்த ஒரு பையனோட பார்வையில இருந்து நம்ம வில் பார்த்த மாதிரி எல்லா விஷயத்தையும் பாக்குற மாதிரியான உணர்வுங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். அதனாலதான் டெரிக் அடுத்த டார்கெட்டா இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னா ஸ்டீவுக்கு புரியல. இரு, நீ வெக்னாவோட கண்ணு மூலமா பாக்குறியா இல்லனா டெரிக்கோட கண்ணு மூலமா பாக்குறியா, அதாவது ஒண்ணு ஒழுங்கா சொல்றான்னு கேட்டா ராபின் தான் சிம்பிளா சொல்றா. வெக்னாவால மத்தவங்களோட மைண்டுக்குள்ள போக முடியும். அண்ட் வெக்னா என்ன பாக்குறானோ அதை வில்லால பார்க்க முடியும்னா வெக்னா அந்த டெரிக்கோட மைண்ட்ல இருக்கும்போது அந்த டெரிக் என்ன பாக்குறானோ அதை வில்லாலையும் பார்த்திருக்க முடிஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி ஃப்ரெடி அண்ட் மேக்ஸோட மைண்டுக்குள்ள இப்படிதானே வெக்னா போயிட்டு இருந்தான். இதை ஒரு எக்ஸாம்பிளா சொல்லும் போது அப்ப நான்சி குறுக்கிட்டு மேபி நீங்க சொல்றது கரெக்டா இருக்கலாம், ஆனா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவன் கொலை பண்ண ஆரம்பிக்கும் போது எல்லாத்தோட மைண்ட்லயுமே அவன் வெக்னாவா தான் போயிருந்தான். ஆனா இன்னைக்கு ஹென்ரியா போறான். ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற நான்சியோட அம்மா கிட்ட கேட்டிருக்கும் போது ஹென்ரிங்கிற பேரை தான் ஹாலி வந்து சொன்னான்னு சொல்லியிருப்பாங்கல்ல. சோ அதை வச்சுதான் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராங்க. ஈவன் மைக்குமே அவன் ஹென்ரியா ஒரு மனுஷனா வந்ததுக்கான காரணங்கிறது மேபி அவங்கள நம்ப வைக்கிறதுக்காக, ஹாலியை நம்ப வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கலாம், அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிக்கிறதுக்காக. ஆனா ஒருத்தங்களோட நம்பிக்கையை எதுக்கு அவன் சம்பாதிக்கணும், அங்கதான் ஏதோ ஒன்று இடிக்குதுன்னு சொல்லக்குள்ள அதுக்கு வில்லும் அந்த ஹென்ரி பையன் அந்த வெக்னா பையன் என்னதான் பிளான் போட்டிருந்தாலும் சரி அவனை கண்டிப்பா நம்ம தடுக்கிறோம். ரொம்ப முக்கியமா இன்னைக்கு அந்த டெரிக்ங்கிற பையனை காப்பாத்துறது மூலமா தடுக்கிறோன்ட்டு அந்த டெரிக் பையனோட வீடு பூந்து அவனோட பேரண்ட்ஸ் எல்லாம் தூங்கினதுக்கு அப்புறம் யாருக்கும் தெரியாம அவனை கடத்தி வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போயிடலாங்கிற மாதிரி ஒரு பிளான் வச்சிருந்திருப்பாங்க. ஏன்னா ஹாலிய வீட்டுல வச்சுதானே கடத்தி இருந்தாங்க. ஹாலிய கடத்தினது அந்த டெமோகார்கன் தான். சோ அடுத்த தடவை டெரிக்கை கடத்திருக்கமே கண்டிப்பா அந்த டெமோகார்கன் தான் வந்தாகணும். அதனால நம்ம அந்த டெரிக்கை கூட்டிட்டு போய் சேஃப் ஒரு இடத்துல வச்சிடலாம்னு சொன்னா என்னது கடத்துறதாங்கிற மாதிரி ஜானதன் பாப்பானா அவங்க அம்மா தான் கடத்துறது காப்பாத்துறதுக்காக தான், அதனால கடத்தல் தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் டஸ்டினுக்கு ஒரு கேள்வி இருக்கும். இப்போ வந்து டெரிக்கை காப்பாத்துறது மூலமா ஓகே டெரிக்கை காப்பாத்திரலாம், ஆனா ஹாலி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கு எப்படி இது உதவி செய்யணும் கேட்கும்போது அதை யோசிக்காம இருப்பானு கேங் லீடர் மைக் தான் ஒரு பிளான் வச்சிருந்திருக்கான். ஏதோ ஒன்று பண்ணி அந்த டெரிக்கோட ஃபேமிலியை அவங்க வீட்டை விட்டு போக வச்சுட்டா டெரிக்கை கடத்துறதுக்காக எப்படியும் அந்த டெமோகார்கனுங்கிறது வரும். டெரிக்கை கடத்துறதுக்காக வந்து அந்த டெமோகார்கனுக்கு நம்ம சர்ப்ரைஸ் கொடுத்து நம்ம அந்த இடத்துல டெமோகார்கனை எதிர்க்கிறதுக்காக வெப்பன்ஸோட போய் நிற்போம். கண்டிப்பா அது திருப்பி அப்சைட் டவுன் வேர்ல்டுக்கு போகும். அப்படி போகும்போது அதோட உடம்புல இந்த ஒரு ட்ராக்கரை வச்சிருவோம். இந்த ட்ராக்கரை வச்சுட்டோம் அப்படின்னா ஹாப்பரை நம்ம எப்படி ட்ராக் பண்ணமோ அதே மாதிரி அந்த டெமோகார்கனையும் நம்மளால ட்ராக் பண்ண முடியும். ஈவென்ச்சுவலி இந்த டெமோகார்கன் அந்த வெக்னா தான் அனுப்புறோம் அப்படின்னா அந்த வெக்னா கிட்ட இந்த டெமோகார்கன் போகும். அது போகும்போது நம்ம வெக்னா இருக்கிற இடத்தையும் வெக்னா கூட தான் எப்படியும் ஹாலியும் வச்சிருப்பாங்க. அதனால ஹாலி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லுவான். இந்த பிளான் சரியா மட்டும் போச்சுன்னா இது ஒரு பிரில்லியண்டான ஐடியான்னு எல்லாரும் அதை அக்செப்ட் பண்ணிக்க. இங்க ஹாலி புள்ள அந்த வீட்டுல தனியா இருக்கிறல்ல ஜாலியா கேக் எல்லாம் பேக் பண்ணி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா, புது புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டு ஜாலியா ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பா. அப்போ வெளியில யாரோ காலிங் பெல்ல போட்டு தொடர்ந்து அழுத்திட்டே இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குமா, எவன்டா அவன் அப்படின்னு இவளுக்கு பயங்கர கடுப்பா இருக்கும். இருந்தாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு மேல பயந்துகிட்டே அப்படியே போய் கதவை நீக்குவா. வெளில யாரும் இல்ல, ரேதர் அந்த மெயில் பாக்ஸ்ல யாரும் ஏதோ வச்சுட்டு போயிருப்பாங்க போல. என்னடான்னு ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு லெட்டரும் கூடவே ஒரு காம்பஸும் இருக்கும். அந்த லெட்டர்ல இந்த எக்ஸ் மார்க் போட்டிருக்க இடத்துக்கு வான்னு சொல்லிட்டு ஹென்ரி தான் எழுதி வச்ச மாதிரி இருக்கும். லெட்டருக்கு பின்னாடி ஒரு ரூட் மேப்புங்கிறது இருக்கும். அந்த மேப் காட்டு வழியா போயிருக்குமா. காட்டுக்குள்ள போக கூடாதுன்னு சொன்ன ஹென்ரி இப்ப என்ன காட்டுக்குள்ள வர சொல்றானு அவ குழம்பி போக இங்க ஹாப்பரும் லெவனும் அங்க அவளை தேடி வந்த மிலிட்டரி ஆளுங்களை அச்சு போட்டு போயிருந்திருப்பாங்கல்ல. அதுல துப்பாக்கி சண்டை நடந்த மாதிரி தானே இருக்கும். எவன்டா அது எங்க ஆளுங்க மேலேயே கை வச்சதுன்ட்டு அவங்க ஹெலிகாப்டர்ஸ் எல்லாம் வச்சு தேட ஆரம்பிக்கிறாங்களா. ஹாப்பரும் லெவனும் ஏதோ ஒரு இந்த ஜங்க் யார்டு மாதிரி ஒண்ணு இருக்கும். அந்த இடத்துல தான் வந்து இப்போதைக்கு ஒளிஞ்சிருந்திருக்காங்க. பிளஸ் அங்க ஒருத்தன் செவத்துல சூச்சு அடிச்சுக்கிட்டு இருந்தான்ல அந்த ஒரு ஆபீசரையும் கையோட தூக்கிட்டு வந்திருக்காங்க போல. அந்த செவத்துல அவன் உச்சா அடிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் பெருசா அந்த செவரை கண்டுகிட்ட மாதிரி தெரியல. மேபி அந்த செவரை பத்தின ஏதோ ஒரு விஷயம் அவனுக்கு தெரியுமோ என்னமோன்னு லெவன் யோசிப்பா. இருந்தாலும் ஹாப்பர் அப்படிலாம் எதுவும் இருக்காதுங்கிற மாதிரி தான் நினைக்கிறாரு. ஈவன் இஃப் இன் கேஸ் அவனுக்கு ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தாலும் அவன் நம்ம கிட்ட சொல்லுவாங்கன்னு நிச்சயம் கிடையாது. ஏன்னா ஹாப்பரை ரஷ்யன் சோல்ஜர்ஸ் கூட்டிட்டு போய் வச்சு 2 வாரமா பயங்கரமா முதல்ல டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. நீ ஏதாவது ஏஜென்ட்டா உண்மைகள்லாம் சொல்லணும். ஆனா ஹாப்பர் அப்பயும் எதுவும் சொல்லியிருந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரியான ரெசிஸ்டன்ட் ட்ரைனிங்கிறது இந்த ஒரு சோல்ஜருக்கும் கொடுக்கப்பட்டிருந்திருக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலுமே இவங்ககிட்ட இருந்து நம்மளால பெருசா இந்த ஒரு டீட்டெயிலையும் கலெக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லக்குள்ள நான் ஒன்னும் அவனை டார்ச்சர் பண்ணி இன்ஃபர்மேஷன் வாங்க போறேன்னு சொல்லலையே, ஒரு 20 நிமிஷம் கொடுங்க அம்மனி கலக்கிறேன்னு சொல்லுவான். இங்க மிடில் ஸ்கூல்ல நம்ம எரிக்கா இருக்கிறாள். அவ ரொம்ப சின்சியரா அவளோட சயின்ஸ் கிளாஸை கவனிச்சுக்கிட்டு இருப்பாளா. அப்ப வெளியில வந்த லூகாஸும் மைக்கும் எரிக்காவை வெளியில வான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. எனக்கு ஃபேவரட்டான கிளாஸே சயின்ஸ் கிளாஸ் தான், அதுல ஏன்டா வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க பண்ணாடா பசங்களா, சரி மேட்ரை சொல்லுங்கடான்னு கேட்கக்குள்ள இந்த மாதிரி வெக்னா அப்புறம் ஹாலியை கடத்திட்டாங்க இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லிட்டு ஹாலிக்கு அடுத்த டார்கெட்டா வெக்னா
மைக்னா டெரிக்க கடத்த போறான். அந்த டெரிக்கோட சிஸ்டர் உன்னோட ஃப்ரெண்டு தானே, ஆகையால் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி அவ கூட ஒன்று சேர்ந்துட்டு அவளை வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படியே கொஞ்சம் வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா எங்களால் அந்த டெரிக் பையனை காப்பாற்ற முடியும். அந்த டெரிக்கை காப்பாற்றுறது மூலமாக நாங்கள் சில பிளான்லாம் போட்டுருந்துருக்கோம். அது மூலமாக எங்களால் ஹாலியை காப்பாற்ற முடியும்னு சொல்லக்குள்ள ஹாலியை காப்பாற்றினோமா, சரி வேறு வழி இல்லை ஓகேன்னு சொல்லுவா பிளானுக்கு. இன்னொரு பக்கம் ஹாஸ்பிட்டலில் வில்லும் ராபின்ஹுட் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த அனஸ்தீசியாக்காக ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மெடிசன்ஸில் ஆட்டையை போட்டு வர பேரலாக நம்ம பசங்களுக்கு தேவையான வெப்பன்ஸ் எல்லாத்தையுமே இந்த ரிப்போர்ட்டர் இருக்கிறான்ல அவன் மூலமாக உள்ள வர வச்சிருந்திருக்காங்களா. சோ அதுவே ஸ்டீவ் பார்த்தா அவன் வச்சிருந்திருக்க அந்த வேன்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி கெடாசிக்கிட்டு இருப்பான். ஏன்னா ஒன்ஸ் அந்த டெமோகார்கன் மேல சிப்பை இன்செர்ட் பண்ணிட்டோம்னா அந்த டெமோகார்கனை ஃபாலோ பண்ணி போறதுக்காக கண்டிப்பா வண்டிங்கிறது வேகமா போயாகணும். இந்த தகரடப்பா சுத்தமா வேகமாவே போகாது. அதனால இருக்கிற வெயிட்டையாவது குறைச்சா கொஞ்சம் ஸ்பீடாவது போகுமோன்னு சொல்லக்குள்ள எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட டஸ்டின், ஓகே உனக்கு வேகமா போற ஒரு வண்டி வேணும்ல, எந்த வண்டியா இருந்தா என்ன, வேகமா போற ஒரு வண்டியில ட்ராக்கிங் டிவைஸ் இருந்தா போதும் இல்லைன்னு சொல்லி அங்க நிக்கிற நம்ம ஸ்டீவோட கார் மேல ஏறி நின்னுக்கிட்டு அவன் கண்ணு முன்னாடியே ட்ரில் பண்ண ஆரம்பிக்கிறான். டே டஸ்டின் கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கிறான்னு ஸ்டீவுக்குலாம் மூஞ்சியே இல்லை. அதுவே நான்சியும் ஜானத்தனும் அந்த ரிப்போர்ட்டர் கொண்டு வந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் இருக்கும், அந்த ட்ராக்கிங் டிவைஸை கன்னோட புல்லட்ல வந்து மாட்டிக்கிட்டு இருப்பாங்களா. அதை பார்த்து அந்த ரிப்போர்ட்டர், ஹே எங்கேயாவது ஃபயர் பண்ணும்போது அந்த டிரான்ஸ்மிட்டருக்கு இது உடஞ்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டதுக்கு அதை தான் இப்போ டெஸ்ட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு வெளியில வந்து ஏதோ புல்லு மேல ஏதோ மூட்டையெல்லாம் வச்சுட்டு அதுல ஃபயர் பண்ணி பாக்குறாளா. இல்ல ஃபயர் பண்ணும்போது அந்த ட்ராக்கிங் டிவைஸ்ங்கிறது உடையில, அப்படின்னா கரெக்டா தான் ஒர்க் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. இங்க நம்ம ஹாப்பரும் அந்த சூச்சு போனவனை பிடிச்சி வச்சிருந்திருப்பார்ல, ஸோ அவங்ககிட்ட டே அந்த கொலகோல சவரை பத்தி உனக்கு எவ்வளவு விஷயம்டா தெரியும்னு கேட்டா அவன் எதுவும் தெரியாதுன்றான். ஆனா ஒரே கேள்வியோட ஹாப்பரும் நிறுத்துற மாதிரி தெரியல. இங்க பாரு, நீ எப்படி ஆர்மில சர்வீஸ் பண்றியோ அதே மாதிரி நானும் ஒரு காலத்துல சர்வீஸ் பண்ண ஆளுதான். உன்ன மாதிரி மிலிட்டரி சேர்ந்தவனுங்களா எவ்வளவு ஆபத்தான ஆளுங்கன்னு எனக்கு தெரியும். அந்த கர்னல் கூட ஒன்னா சேர்ந்துகிட்டு ஒரு சின்ன பொண்ணை வேட்டையாடுறதுக்காக தான் கன் எடுத்து சுத்திட்டு இருந்தீங்கன்னு கேட்கும்போது அவனுக்கு கோவம் வந்துருது. சின்ன பொண்ணை உனக்காக அவ்வளோ பெரிய ஹெலிகாப்டரை ஒரே ஒரு பார்வையால கீழே சாச்சி வெடிக்க வச்சிருந்திருக்கா. அதுல என் நண்பர்கள்லாம் இருந்தாங்க, அவங்க எல்லாரும் இறந்து போனாங்க தெரியுமான்னு அவன் சோகமானா. ஹாப்பர்லாம் அவன் சொல்றதுலாம் அசர்ற மாதிரியே இல்லை. இங்க வேறு உன்ன மாதிரி 1000 பேர் வந்தாலும் நானே என் கையால கொலை பண்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் என் பொண்ணு பின்னாடி வந்தீங்கன்னா. அதனால உங்களுக்கு என்ன தெரியுமோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நீ என்கிட்ட சொல்லிதான் ஆகணும். ரொம்ப முக்கியமா அந்த டாக்டர் கே அவங்கள பத்தி சில விஷயங்கள்லாம் சொல்லு பாப்போன்னு கேட்கக்குள்ள டாக்டர் கேவா அப்படிலாம் நான் எதுவும் சொல்லலையேன்னு அவன் சொல்லுவான். அவன் ஆக்சுவலி எதுவும் சொல்லலதான். இருந்தாலும் ஹாப்பர் இவங்கிட்ட கேள்வி கேட்கும் போது அந்த கேள்விகளுக்கான பதிலுங்கிறது இந்த சோல்ஜரோட மைண்ட்ல வரும். இருந்தாலும் அவன் வெளியில தான் சொல்ல மாட்டான். ஆனா அப்படி மைண்ட்ல வர அந்த பதில்களை 11 அவளோட பவர்ஸை யூஸ் பண்ணி இவனோட பிரெயின்குள்ள போயிட்டு இவனோட மைண்ட்குள்ள போயிட்டு அது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறான். அந்த கர்னல் இருக்கிறான், அந்த மிலிட்டரியோட கர்னல், அவனே இந்த டாக்டர் கே அப்படிங்கிறவங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கறான் போல. அந்த 11ங்கிற புள்ளைய உங்களால கண்டுபிடிக்க முடியலனா அப்புறம் நான் வேற யாராவது வச்சு இந்த வேலையை பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் மிரட்டி இருந்திருப்பாங்க. இந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல அவங்க ஒரு லேப் செட்டப் ஒன்று வச்சிருந்திருக்காங்க. அண்ட் இங்க ஒரு பர்டிகுலர் வால்ட் ஒன்று இருக்குது. அது என்னதுன்னு கேட்கும்போது இவன் சொல்ல மாட்டேங்கிறான். அந்த சோல்ஜர் இல்ல எனக்கு தெரியாதுன்னு மலிப்பிட்டு இருப்பானா. இருந்தாலும் அவனோட மைண்டுக்குள்ள இருக்கிற 11 பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த வால்ட் ஓபன் பண்ற மாதிரி தெரிய அதுக்கப்புறம் அவனும் மயங்கி போயிடுறான். நம்ம 11மே திருப்பி சுயநினைக்கு வந்துடுறாள். ஹாப்பரும் கிட்ட வந்துட்டு என்னாச்சு ஏதாவது பார்த்து ஏதாவது கண்டுபிடிச்சான்னு கேட்கக்குள்ள கண்டுபிடிச்சேன் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒண்ணு, என்ன மாதிரியே இன்னொருத்தன், அது அவங்க வெக்னாவை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்கன்னு சொல்ல இங்க ஹென்ரியோட வீட்டுல நம்ம ஹாலி இருக்கிறாள். அவ அந்த லெட்டரை பார்த்துட்டு போகல. இல்ல ஹென்ரி போக கூடாதுன்னு சொல்லியிருந்திருக்கான். நான் போகாம தான் இருக்கணும். இருந்தாலும் ஒருவேளை அங்க நான் போய் ஆகணுமோ, போகலைன்னா அங்க ஹென்ரிக்கு இது ஏதாவது ஆபத்து வந்துருமோலாம் பயங்கர குழப்பத்துல இருப்பாளா. அதுக்கப்புறம் மைக் ஹாலியோட அண்ணன் அவன் வந்து அந்த போர்ட் கேம்ல இருக்கிற ஒரு கேரக்டரை கொடுத்து வந்திருப்பான்ல, இதுதான் தைரியசாலி ஹாலி, இவ மான்ஸ்டர்ஸ் கிட்ட இருந்து உன்னை காப்பாத்துவாங்கிற மாதிரி. சோ அதை எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே ஃபைன், தைரியசாலியான ஹாலி என்னைக்கும் தைரியமா தான் இருப்பான்ட்டு காட்டுக்குள்ள போறான். இங்க பிளான் போட்டபடியே நம்ம லூகாஸோட தங்கச்சியான எரிக்குங்கிற புள்ள அந்த டெரிக்குங்கிற பையனோட வீட்டுக்கு போயிட்டு அந்த டெரிக்கோட அக்கா ஒருத்தி இருப்பா டீனா அப்படின்னு. சோ அந்த டீனாவும் நம்ம எரிக்காவும் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் போல. ஹே புள்ள உனக்காக தான் சாப்பிட்றதுக்காக கேக்கெல்லாம் கொண்டு வந்திருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபேமிலியா ஒன்னா உட்காந்து சாப்பிட்டு இருப்பாங்களா. அந்த டெரிக்கா அவங்க அப்பா அம்மான்னு சொல்லி 3 பேரும் சாப்பிட்டுருவாங்க. ஈவன் நம்ம எரிக்காவுமே சாப்பிட்ற மாதிரி சும்மா பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருப்பாளா. ஆனா அந்த டெரிக்கோட அக்கா இல்ல இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா வெயிட் போட்டுருவாங்கிற மாதிரி சாப்பிடாம இருப்பான். எரிக்காவும் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணி அவளை சாப்பிட்றதுக்காக எல்லாம் சொல்லிட்டு இருந்தாலும் அவ சாப்பிடாம வம்படியா இருக்கும்போது ஆல்ரெடி மயக்க மருந்தோட எஃபெக்ட் வேலை செஞ்சு அந்த டெரிக்கோட பேரண்ட்ஸ் அந்த டெரிக்குன்னு சொல்லி 3 பேர் மயக்கம் போட்டுறாங்க. என்னோட அப்பா அம்மாக்கு என்னடி ஆச்சுன்னு அந்த புள்ள பயப்பட, நீயும் அதையே சாப்பிட்டு இருந்திருக்கலாம், ஒன்னு கெட்டு போகலன்ட்டு ஊசி எடுத்து இறக்க சிக்னலுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த பசங்க எல்லாருமே உள்ள வந்துட்டு மூட்டையை கட்டி எல்லாருமே முதல்ல ஒரு வேன்ல போட்டு அனுப்பி விட்டுறாங்க சேஃபா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள வர அந்த டெமோகார்கனை பிடிக்கிறதுக்காக இவங்க ட்ராப்ஸ் எல்லாமே செட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. 1 இல்ல 2 இல்ல அந்த இடத்துல ஏகப்பட்ட ட்ராப் செட் பண்ண ஃப்ளோர் எல்லாம் கழட்டி வச்சு அதுக்குள்ள கம்பி வெளியெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்களா. ஆனா அதுவே வில்லோட அம்மா அதுக்கப்புறம் ராபின்னு சொல்லி இவங்களாம் அங்க வரல போல.
டஸ்டினும் ஸ்டீவும் வெளியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது வருதான்னு பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அங்க வெளியில இருக்கிற தெரு விளக்கு எல்லாமே பிளிங்க் ஆக ஆரம்பிக்குது. கேட் ஓபன் பண்ணிட்டு அந்த டெமோகார்கன் டெரிக்கோட வீட்டுக்குள்ள வர கரெக்டா அவன் ரூம்குள்ளேயே தான் வந்திருக்கும். அங்க தூங்கிட்டு இருக்கிறவனா தூக்கலான்னு பார்த்தா அது வெறும் பொம்மையா இருக்குமா. பின்னாடியில வந்த லூகாஸ் அந்த டெமோகார்கனை அட்டாக் பண்ணிட்டு அவனை ஃபாலோ பண்ண வைக்க அது வெளியில வரும்போது ஒரு டிராப்ல மாட்டி அதோட நெஞ்சில அயகப்பட்ட ஆணிங்கிறத கட்டையை வச்சு இறக்கி இருப்பாங்க. இருந்தாலும் அது வெறி கொண்டு லூகாஸை தேடி வரும்போது லூகாஸ் அப்படியே மேட்ல ஒரு ஜம்ப் போடுவான். அந்த மேட்டு மேல காலை வைக்க அப்படியே டெமோகார்கன் கீழே விழுகுது. கீழே தான் அவனுங்க அந்த கம்பி எல்லாம் போட்டு வச்சிருக்கானுங்களே. சோ அதுக்குள்ள சிக்கிக்கிட்டு நகர முடியாம இருக்க நான்சி கன்னை வச்சு ஃபயர் பண்ணிடுறா. ஈவன் லூகாஸ் ஆல்ரெடி அது மேல பெட்ரோல் தான் எரிஞ்சிருப்பான் போல, வச்சு கொளுத்தியும் விட்டுறாங்க. உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்க அப்படியே ஒரு கேட் ஓபன் பண்ணிட்டு அங்க இருந்து அது எஸ்கேப் ஆகி போயிருது. இங்க ஸ்டீவும் டஸ்டினும் ஓகே சிக்னல் கிடைச்சிச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணலாம்னு இருக்கைக்குள்ள கரெக்டா நான்சியும் ஜானத்தனும் உள்ள வந்து ஏறிக்கிறாங்களா. அந்த டெமோகார்கனுங்கிறது மிருகம், அது இஷ்டத்துக்கு அந்த அப்சைட் டவுன் வேர்ல்ட்ல எங்கெங்கயோ போய்கிட்டு இருக்கு. இந்த டஸ்டினும் சொல்றான்ட்டு நம்ம ஸ்டீவ் அவன் காரை வச்சு அங்க இருக்கிற காம்பவுண்ட்ல உடச்சிக்கிட்டு இருப்பான். இங்க வில்லோட அம்மா எரிகா ராபின்னு சொல்லி இவங்க 4 பேர் ஒரு இடத்துல இருப்பாங்களா. அப்ப அவங்க மயக்கத்துல வச்சிருந்த அந்த டெரிக்குங்கிற பையன் கண் விழிச்சிட்டு எங்க பையனை கொண்டு வச்சிருக்கீங்கன்னு அலறிட்டு இருக்க. வில்லுக்கு ஒரே டிசப்பாயிண்டிங்கா போயிருச்சு. ஏன்னா இந்த டெரிக்கோட கண் வழியா அந்த வெக்னாவால பார்க்க முடியும். சோ இப்போ இந்த டெரிக் எங்க இருக்கிறாங்கிறத அந்த வெக்னா பார்த்துருக்கும். இப்போ அவன் நம்மளை தேடி வருவானேன்னு வில்லுக்கு பயம் வர ஆரம்பிக்க இங்க ஹாலி அந்த காட்டு வழியா வந்தவ சம்திங் ஏதோ ஒரு பெரிய ஒரு மலை குன்று மாதிரி இருக்கும். அந்த இடத்துக்கு வந்து நின்னுகிட்டு ஹென்றி இங்கதான் இருக்கிறீங்களான்னு கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அந்த இடுக்குக்கு நடுவுல ஏதோ ஒன்று போற மாதிரி தெரிய பயந்து போனவ அலறி அடிச்சுட்டு திருப்பி காட்டுக்குள்ள போறா. அங்க போய் அவ பாறைகளுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்போ யாரோ ஒருத்தங்க ஜீன்ஸ் போட்டுக்கிட்டு அவளை தேடி அங்க வராங்களா. ஹாய் குடியோப்பா எப்படி இருக்கிறேன்னு நம்ம மேக்ஸ் பிள்ளையா இருக்கேன். அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் கைஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அடுத்த எபிசோட மிஸ் பண்ணாம பாக்குறதுக்காக சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.